அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்காக ஒரு சிம்பிளாக நல்ல ஒரு சீஸியான ஸ்நாக்ஸ் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். இந்த சீஸ் உள்ள ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா. இதை நல்லா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்ல ஒரு திக்காக இருக்கும். இதில் ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதை நல்ல ஒரு திக் பேட்டராக கரைக்கணும். ஏன்னா இது ஒரு திக் பேட்டராக இருந்தால் தான் அந்த சீஸ் மேலே நல்லா டைட்டாக கோட் ஆகும். பார்த்தீங்களா, நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக கரைக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், இந்த பேட்டருக்கு தேவையான அளவு உப்பு, இதை போட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சுருங்க. அதுக்கு மேலே கோட் பண்ணுறதுக்காக பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேட்டர் எவ்வளோ திக்காக கரைச்சிருக்கேன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரு விரல் மேலே எந்த அளவுக்கு டைட்டாக கோட் ஆகிருக்குன்னு அந்த மாதிரி ஒரு திக்காக கரைச்சிக்கோங்க. இப்போ நான் சீஸை ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன். அது உள்ள நான் ஒரு ஸ்டிக்கை உள்ளே ஃபுல்லாக அப்படியே நல்லா குத்திக்கிறேன். குத்திட்டு நல்லா அந்த மைதா பேட்டரில் திக்காக அப்படியே ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா உள்ளே டிப் பண்ணி எடுங்க. எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு வைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டுருங்க. ஏன்னா அந்த மைதா பேட்டர் திக்காக இருக்கிறனால கொஞ்சம் நிறையாவே பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும். நல்லா போட்டு டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, அவ்வளோதான் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக கோட் ஆகணும் மைதா. ஆனால் ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா இந்த சீஸை நம்ம செய்ய முடியாது. ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். அதே மாதிரி மைதா பேட்டர் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா சீஸ் எண்ணெயில் போடும்போது உடனே மெல்ட் ஆகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வெளியெல்லாம் தெரிக்கும். நல்லா மைதா பேட்டர் திக்காக இருந்தால் தான் சீஸ் கரெக்டாக அது மெல்ட் ஆனால் கூட உள்ளேயே இருந்துக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு பேனில் நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கும் போதே இந்த சீஸ் ஸ்டிக்கை உள்ளே அடிக்கிடலாம். அந்த பிரெட் க்ரம்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்து கலர் மாறி வரும்போது திருப்பி விடுங்க. பார்த்தீங்களா, ஒரு பக்கம் நல்லா கலர் மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விடுறேன். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸ். ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், சூப்பராக நல்ல ஒரு கோல்டு கலரில் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சீஸியாகவும் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சாதான் நான் போடுற இஃப்தார் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், வெளியில் நல்ல ஒரு கிறிஸ்பி, உள்ளே பார்த்தீங்களா, வாவ் நல்ல ஒரு சீஸியாக இருக்குது பாருங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.